அஸ்ஸலாமு அலைக்கும். வர வர கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. அட நான் என்னத்தாங்க சொல்கிறேன். சண்டே எடுத்த வீடியோவை இன்னும் போடாமல் வச்சுருக்கேன். அது டெலிட் பண்ணவும் மனசு வரல. ஒரு குட்டி வீடியோ பார்த்துறீங்களா? மார்னிங் ரெடியாகி கிளம்பி ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. வலிமா மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே தான் போயிருந்தோம். அதுக்கப்புறம் உள்ளே ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ரொம்ப புழுக்கமாக இருந்துன்னு வெளியே வந்து உட்காந்துருந்தோம். இவங்க நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க ஒரு ஆட்டோவில் வச்சு. ஸோ அதெல்லாம் வீடியோஸ் எடுத்து நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே ஒரு ஜம்ப் அடிச்சா இது இன்னைக்கு மார்னிங் எடுத்த வீடியோ. எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஐஸ் பிரியாணி தான். யாரெல்லாம் இது ஐஸ் பிரியாணின்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். சின்ன பிள்ளைல அம்மா ஐஸ் பிரியாணி அடிக்கடி சொல்லுவாங்க. நான் கூட பிரியாணி தான் ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்குறனால ஐஸ் பிரியாணின்னு சொல்கிறாங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு பழைய சோறு தான் ஐஸ் பிரியாணின்னு சொல்கிறாங்கன்னு. அதனால் நைட்டே சோறு வடித்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். காலையில் தயிர் கூட வெங்காயம்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு இந்த வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு. இன்றைக்கி லஞ்ச் செய்கிற ஐடியாவே இல்லை. அம்மா அடிக்கடி கத்திரிக்காய் முருங்காய் சேர்த்து வெள்ளைக்குழம்புன்னு ஒன்று செய்வாங்க. அதை தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். டிஷ்க்கு ஆம்லேட், கீரை பொரியல் கூடவே தயிர் அப்புறம் அப்பளம் வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் தான் பிடிச்சிருந்தா பாத்தி சமையலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.